Dear 12th standard students, I am Metro Karunagaran. Welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் +2 மார்க்ஸ் தமிழ்நாடு சிலபஸில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பேரண்ட்ஸுக்கும் சரி, டீச்சர்ஸுக்கும் சரி நிறைய குழப்பங்கள் இருக்குது இது மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் கால்குலேஷன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க் வரும் எக்ஸாக்டாக அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் எடுத்துங்க, உங்களுடைய 11th மார்க் லிஸ்ட் எடுத்துங்க. இப்போ நீங்களே 12th மார்க் லிஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, உங்களுக்கு ஸ்கூலில் இன்டர்னல் மார்க்ஸ் என்ன போட்டாங்கன்னு தெரியாது, ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் என்ன போட்டாங்கன்னு தெரியாது. அது மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் தோராயமாக ஒரு அளவுக்கு எங்கள் சார் 10 மார்க்ஸ் போட்டிருப்பார் இன்டர்னலில், அல்லது எங்கள் சார் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் நான் நல்லா செஞ்சேன், நான் 20 மார்க்ஸ் ஃபுல்லாக எடுத்திருப்பேன் அப்படின்றவங்களுக்கு வெல் அண்ட் ஃபைன். நாங்கள் எக்ஸாமுக்கே போகல சார் அப்படின்றவங்களுக்கும் சொல்யூஷன் இருக்குது. அப்போ எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த வீடியோவில். ஃபைன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எடுத்துங்க. உங்களுக்கு டோட்டலாக 5 சப்ஜெக்ட் இருக்கும். 5 சப்ஜெக்டில் பெஸ்ட்டு மார்க்கை மட்டும் எடுத்துங்க. 3 பெஸ்ட் மார்க் எடுத்துங்க. அப்போ 3 பெஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 91, அதோட கொஞ்சம் கம்மி 90, அதோட கொஞ்சம் கம்மி 89. இந்த 3 மார்க்கையும் சூஸ் பண்ணிங்க. இந்த பெஸ்ட்டு 3 மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 90 ஒன்று இருக்குது, 89 ஒன்று இருக்குது, 91 அப்படியே என் கூடயே நீங்கள் போட்டுட்டு வாங்க. 10th மார்க் லிஸ்ட் எடுத்துங்க, பெஸ்ட்டு 3 மார்க் எடுங்க, பெஸ்ட்டு 3 மார்க்கையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 10, 27 வரும். இது 3 மார்க்கோடைய டோட்டல். இந்த 3 மார்க்கையும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 19 வரும். இந்த 90க்கு 50% எடுக்க சொல்கிறாங்க. இப்போ 50% ஆஃப் மார்க்ஸ் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 90 இன்ட்டு 50% ஆஃப் மார்க்ஸ், 50% ஆஃப் மார்க்ஸ். அப்போது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 9 5s are 45. 9 5s are 45. இது எல்லாமே ஹண்ட்ரட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணதுனால உங்களுக்கு 50% கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு 50/100 போட்டால் 45. சார் நான் 45 எனக்கு வர மாட்டேது சார், டெசிமல்லாம் வருது சார். டெசிமல் வந்ததுன்னா எதுவுமே பயப்படாதீங்க. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்க்கும்போது டெசிமல்ஸ் வருது, இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்போது டெசிமல்ஸ் வருது அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் 5 6 7 8 9, புள்ளிக்கு அப்புறம் 5 6 7 8 9 வந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஏற்றிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 33.5 வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் 34 ஆக்கிக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு நம்பர் ஏற்றிக்கணும். இதில் ஃபுல் நம்பரில் ஒரு நம்பர் ஏற்றிங்க. டெசிமலில் உங்களுக்கு 0.5 0.6 0.7 0.8 0.9லாம் வந்ததுன்னா ஒரு நம்பர் ஏற்றிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு 72.8 வருது சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, 73 போட்டுங்க. ஒன்று ஏற்றிங்க. சார் எனக்கு 81.9 வருது சார், 82ன்னு போட்டுங்க. 1 ஏற்றிங்க. இது கூட 1 ஏற்றிங்க. சார் எனக்கு 1 தான் வருது, 2 தான் வருது, 3 தான் வருதுன்னா இந்த நம்பர் அப்படியே தான் எழுதணும், எதுவுமே ஏற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி தான் சார் வந்திருக்குது, 33.1 தான் சார் வந்திருக்குன்னா 33 தான் போடணும். அப்போ 1 வந்தாலோ 2 வந்தாலோ 3 வந்தாலோ 4 வந்தாலோ இங்கே வர நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் 64.4 வந்திருக்குன்னா 64 தான் போடணும். டெசிமல் ஒன்று கம்மியாக வந்ததுன்னா உங்களுக்கு 0.5 விட கம்மியாக வந்ததுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது சின்ன நம்பர் தான் வரும். ஆனால் 0.5க்கு மேலே 0.5 0.6 0.7 0.8 0.9லாம் வந்தால் ஒரு நம்பர் ஏற்றிக்கலாம். சரி, இப்போ டெசிமல் வந்ததுன்னா என்ன டவுட்ஸ் கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு? சரி, நம்ம சம்முக்கு பிரகாரம் நம்ம சம்மு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம மார்க் ஷீட் பிரகாரம் 45 மார்க் வந்திருக்கு 10th. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 45 எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. பெஸ்ட் ஆஃப் 3 ஆவரேஜ் எடுத்து அதை 50% போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வர சொல்கிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸில் அவங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா ஒன்லி இன் ரிட்டன் எக்ஸாமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பற்றி கவலை கிடையாதுன்னா இன்டர்னல்ஸ் பற்றியோ ப்ராக்டிகல்ஸ் பற்றியோ கவலை கிடையாது. கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வாங்க, இதில் போய் 20% மார்க் எடுங்கன்றாங்க. இதில் போய் 20% மார்க் அப்படின்ன உடனே நீங்கள் நேராக போயிட்டு 20/100 அப்படின்னு போடக்கூடாது. 20% ஆஃப் மார்க்னு சொல்லிக்கிறாங்க 11th ஸ்டாண்டர்டில் ரிட்டன் எக்ஸாமில். ரிட்டன் எக்ஸாமில் 20% 20/100 போடக்கூடாது. ஏன்னா இந்த 63 மார்க்கு 100க்காக கொடுக்கப்பட்ட மார்க்கு கிடையாது.
100க்காக கொடுக்கப்பட்ட மார்க்காக இருந்தால் தான் 20/100 போட முடியும். அப்போ என்ன தான் பண்ணுறது? ஆக்சுவலாக இந்த 63 மார்க்கு நீங்கள் ரிட்டன் எழுதுனீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதும்போது 90 மார்க்ஸ்க்கு தான் எழுதிருப்பீங்க. 10 மார்க்ஸ் டீச்சர் இன்டர்னலில் வந்திருக்கும். 10 9 8 ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க உங்கள் ஸ்கூலில். அப்போது ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 90க்கு தான் 63. 90க்கு தான் 63 இன்ட்டு 20/100 போடக்கூடாது. ஏன்னா இது 100க்காக கொடுக்கப்பட்ட மார்க்கு கிடையாது, இது 90க்காக கொடுக்கப்பட்ட மார்க்கு. அப்போ இதோட மீனிங் என்னென்னா 63 இன்ட்டு 20/90 தான் இது. ஆக்சுவலாக 20/90 தான். அதனால் இதுக்கு பர்சன்டேஜ் போடும்பொழுது 20%ன்னு சொல்லியிருக்காங்களே, பர்சன்டேஜ்னா பை 100 தானே சார்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 மார்க்ஸுக்கு தான் எழுதிக்கிறீங்க. அதனால் 20/90 தான் நீங்கள் போடணும். அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். அப்போது 9 வந்து உங்களுக்கு 7 டைம்ஸ் வரும். 7 2s are 14 மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதாவது லாங்குவேஜுக்கு போய் சேரும். அப்போது 12th ஸ்டாண்டர்டோட லாங்குவேஜுக்கு 11th எவ்வளோ மார்க் தரப்படுகிறது? 14 மார்க் தரப்படுகிறது உங்கள் ரிட்டன் எக்ஸாமை பார்த்து. அதேமாதிரி இங்கிலீஷ்க்கு வாங்க. இங்கிலீஷ்க்கும் 20% தான் போட்டிருப்பாங்க. 20/100 போடக்கூடாது. 20/100 போட்டிங்கன்னா இன்னும் குறையும் உங்களுக்கு. அப்போ 20/90 தான் போடணும் நீங்கள். ஒரு 0 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. 9 6 are 54, 6 2s are 12 மார்க். டெசிமல் வந்துன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, டெசிமல் 5 6 7 8 9லாம் வந்தால் 1 ஏற்றிங்க. இதில் 1 2 3 4லாம் டெசிமல் வந்தால் வந்த நம்பரை அப்படியே போட்டுங்க. அதுக்கப்புறம் 35 இன்ட்டு இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க. ஃபிசிக்ஸ் எவ்வளோ மார்க் எழுதுனீங்க? இன்டர்னல் 10 மார்க் கொடுத்துட்டாங்க, ப்ராக்டிக்கல் 20 மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ 70 மார்க் தான் எழுதிருப்பீங்க நீங்கள். 70 மார்க்ஸ் தான் ரிட்டன் எழுதிருப்பீங்க. அப்போ நீங்கள் 70 மார்க்ஸுக்கு தான் கணக்கு பண்ணணும். 35 இன்ட்டு 20/70. ஆக்சுவலாக 20%ன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் 70 மார்க் தான் எழுதுனீங்க. 70க்கு தான் 35. அதனால் 20/70 தான் போடணும் நீங்கள். இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். 7 5s are 35. இப்போ 5 2s are 10 மார்க்ஸ் தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு போய் சேரும். அதுமாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வாங்க. கெமிஸ்ட்ரியில் 30 மார்க் நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்னல்லாம் போயிடுச்சு. இது 70க்கு தான் எழுதப்பட்டது. அப்போ 20/70 தான் போடணும். எதுக்கு? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 30 மார்க் ப்ராக்டிக்கலில் போயிடுச்சு. ரிட்டன் மட்டும்தான் நாங்கள் இன்ட்ரெஸ்டட். அப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 7 6 are 42, 6 2s are 12. ரைட்டா? அதுக்கடுத்தது 81. இப்போ மேக்ஸுக்கு வந்திருக்கிறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 முடிஞ்சு போச்சு. மேக்ஸுக்கு வரும்போது என்ன ஆகும்? 90 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அப்போ 20%/90, 90 மார்க்குக்கு ரிட்டன் எழுதிருப்பீங்க. இங்கே 70க்கு எழுதிருப்பீங்க. இங்கிலீஷும் தமிழும் 90க்கு எழுதிருப்பீங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் 9 2s are 18 மார்க்ஸ் வந்து சேரும். இங்கே கமிங் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10 20 இது இன்டர்னல், இது ப்ராக்டிக்கல். அப்போ 56 மார்க்கு. 56 வந்து நீங்கள் 70 மார்க்குக்கு தான் வாங்கியிருப்பீங்க. அப்போது 56 மார்க்கு 70க்காக வாங்கப்பட்டது. அப்போ கீழே 70 வந்துடும். அதில் தான் 20% எடுக்கணும். அப்போது ஒரு 0 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. 7 8s are 56, 8 2s are 16 மார்க்ஸ் வந்துடும். எதுலனா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட மார்க் 12th ஸ்டாண்டர்டில் இப்படி தான் போடணும். அப்போ இந்த 3 இடம் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது by 70, இதுவும் by 70, இதுவும் by 70 ப்ராக்டிக்கல் எல்லாம். மற்ற எல்லாமே by 90 தான் போடணும். இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. 12th ஸ்டாண்டர்டில் என்ன மார்க் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாங்குவேஜில் உங்கள் தமிழ் டீச்சரோ, ஹிந்தி டீச்சரோ, ஃப்ரெஞ்சு டீச்சரோ 10 மார்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்க. அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 30% சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 30 மார்க்ஸுக்கு இது கன்வெர்ட் பண்ணி ஆகணும். உங்கள் டீச்சர் 10 கொடுத்துருந்தாங்கன்னா 10 × 3 30. 9 தான் இன்டர்னல் போட்டிருக்காங்க. நீங்கள் அசைன்மெண்ட்டு கொடுக்கல அல்லது ஏதோ ஒன்று கொடுக்கலன்னு வச்சுங்க. அப்போ 9 தான் கொடுத்துருந்தாங்கன்னா 9 3s are 27 தான் வரும். 8 தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க இன்டர்னலில். 8 3s are 24. அவங்க எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்களோ அது மாறும். ஆனால் நீங்கள் பண்ணுற கேல்குலேஷன் எக்ஸாக்டாக மார்க் ஷீட்டில் இருக்காது. ஏன்னா இன்டர்னல் மார்க் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இது மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, தமிழ் டீச்சர் வந்து உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா 10 × 3 30 மார்க்ஸ் வந்துடும். இங்கிலீஷ் டீச்சரும் 10 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா 10 × 3 30 வந்துடும். அதுவே அவங்க 9 கொடுத்துருந்தாங்கன்னா 9 3s are 27 தான் வரும்.
ஃபிசிக்ஸ் டீச்சர் இந்த 10 இந்த ப்ராக்டிக்கல் மார்க் வேறு இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கலில் 20/20 எடுத்துட்டிங்கன்னா 20 + 10 30 ஆகிடும். அப்போது நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இன்டர்னலில் எவ்வளோ எடுத்தீங்க ஃபிசிக்ஸில், ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 30 தானே மார்க் வரும். அந்த மார்க் தான் இங்கே வரும். அப்போ உங்கள் ப்ராக்டிக்கல் ரிஜிஸ்டரில் இருக்கிற மார்க்கும் இன்டர்னல் மார்க்கும் சேரும். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலில் 20க்கு 19 தான் எடுத்திருந்தீங்க, இன்டர்னலில் 10 எடுத்துட்டீங்கன்னா 29 தான் வரும். ப்ராக்டிக்கல் ஏதாவது மார்க் குறைஞ்சா இங்கே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நாங்கள் பக்காவாக ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு மார்க் குறையாதுன்னா 30. சார் கெமிஸ்ட்ரியில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்கோம் ப்ராக்டிக்கல், இன்டர்னல்லையும் டீச்சர் கேட்டது எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னா 30. மேக்ஸுக்கு வாங்க. மேக்ஸுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது, டீச்சர் போட்ட மார்க்கு தான். டீச்சர் 10 போட்டிருந்தாருன்னா 10 3s 30 ஆகிடும். அவர் 9 போட்டிருந்தாருன்னா 9 3s 27 தான் வரும். லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுலேயும் ப்ராக்டிக்கல் மார்க் இன்டர்னல் மார்க் ரெண்டுத்தையும் சேர்ப்பாங்க. 12th ஸ்டாண்டர்டில் என்ன வந்ததோ 12th ஸ்டாண்டர்ட் ரிஜிஸ்டர் பார்ப்பாங்க, இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்னலில் 7 தான் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, ப்ராக்டிக்கலில் 20 எடுத்துகிட்டு வச்சுங்க, அப்போ 20 + 7 27 ஆகிடும். இன்டர்னலில் 10, ப்ராக்டிக்கலில் 19 தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 தான் வரும். அதனால் இதில் 1-2 மார்க் வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு 30 வந்துடும். அப்போ 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மார்க் எடுத்தாச்சு. இதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மார்க் வரும். 46 வந்தால் எல்லாருக்கும் 46 தான் வரும். 50 தாண்டவே தாண்டாது இது. சார் எனக்கு 54 வருதுன்னா வரவே வராது, இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 50க்கு கம்மியாக தான் வரும் இது. இது 20க்கு கம்மியாக தான் வரும். 20க்கு மேலே இது வருதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சார் எனக்கு இங்கே 22 வந்துன்னா ஏதோ தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். 22 தாண்டி வரவே வராது, வரவே வராது. இங்கே 30ஓட கம்மியாக தான் வரும், 30 தாண்டி வரவே வராது. ஏன்னா இது 50க்கு, இது 20க்கு, இது 30க்கு. இப்போ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 45 ப்ளஸ் ஒரு 30 75, 75 4 79, 89 தான் உங்களுக்கு லாங்குவேஜில் கிடைக்கிற மார்க்கு. 45 ப்ளஸ் 30 75, 77, 87 தான் உங்களுக்கு இங்கிலீஷில் கிடச்சிருக்க மார்க்கு. 45, 75, 85 தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கிடச்சிருக்கிற மார்க்கு. 45, 75, 77, 87. அதே மாதிரி மேக்ஸுக்கு வாங்க. 45, 75, 83, 93 தான் உங்களுக்கு மேக்ஸில் கிடச்சிருக்க மார்க்கு. லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்தீங்கன்னா 45, 75, 81, 91 இதுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கிடச்சிருக்க மார்க்கு. அப்போ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, மைனஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்டர்னலில் ஏதாவது குறைச்சிருந்தாலோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஏதாவது குறைச்சிருந்தாலோ இதில் வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை டோட்டல் போட்டுட்டிங்கன்னா யுவர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் இஸ் ரெடி. இதுதான் எக்ஸாக்ட் கால்குலேஷன் ஆஃப் மார்க். டெசிமல் ரவுண்டிங் மறந்துடாதீங்க. 1 2 3 4 டெசிமல்ஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி ரவுண்ட் பண்ணிக்கணும், இந்த நம்பரை தான் எடுத்துக்கணும். ஆனால் 5 6 7 8 வந்தால் அப்படி ரவுண்ட் பண்ணிக்கணும், ஒரு நம்பரை ஏற்றிக்கணும். 34 72 73 தான் ஆக்கணும். சரி சார், நான் 12th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கலுக்கே போகல சார், இந்த இஷ்யூவால் பேண்டமிக்கால் என்னால் வீட்டிலேருந்து போகவே முடியல சார் ப்ராக்டிக்கலுக்கு, நான் ப்ராக்டிக்கலே செய்யலை சார் 12th ஸ்டாண்டர்டில். அப்போ இந்த 30 மார்க் எப்படி சார் போடுவாங்க? இன்டர்னல் மார்க்கு கொடுக்கும்போது கூட நான் போகல சார், அசைன்மெண்ட்டில் நான் எதுவுமே கொடுக்கல சார், ஸ்கூலில் இன்டர்னல் மார்க் போடும்போது நான் ஆப்சென்ட் சார், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா க்ளீனாக 12th ஸ்டாண்டர்டில் அவங்க ப்ராக்டிக்கல் செய்யவில்லை என்றாலோ அல்லது இன்டர்னல் மார்க்ஸ் அகமதிப்பெண் தரவில்லை என்றாலோ கவலைப்படாதீங்க. 11th ஸ்டாண்டர்டில் என்ன மார்க் இருக்குதோ அதை அப்படியே எடுத்துப்பாங்க. 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 10 எடுத்தீங்கன்னா 10 × 3 30 ஆகிடும். 11th ஸ்டாண்டர்டில் போயிருப்பீங்க, அது 10 × 3 30 ஆகிடும். 11th ஸ்டாண்டர்டில் இந்த 2 மார்க்கையும் சேர்ப்பாங்க, சேர்த்து அந்த மார்க் எடுத்து போட்டுருவாங்க. 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க் தான் வரும். 12th ப்ராக்டிக்கலோ இன்டர்னோ நீங்கள் அட்டன் பண்ணவில்லை என்றால் எதுலேருந்து எடுத்துப்பாங்கன்னா 11th எடுத்துப்பாங்க. அடுத்த கேஸ், சார் நான் 12th ப்ராக்டிக்கல் போகல, போன வருஷமும் கொரோனா விஷயம் இருந்தது, பேண்டமிக் இருந்தது, 11th ப்ராக்டிக்கலும் நான் போகல சார் அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட் இன்னொரு வழி சொல்லுது. 10th ரிட்டன் எக்ஸாம் மார்க்
10th உடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க், 11th உடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க். 10th உடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க், 11th உடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை வச்சு அந்த ஃபார்முலா ஒன்றும் அவங்க கொடுக்கல. அவங்க ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எதிரில் மார்க் கொடுத்துருவாங்கன்னா, இந்த ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இந்த 30 மார்க் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சார் நாங்கள் 12th ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலை, 11th ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலை, அப்போ இந்த 30 மார்க் போட மாட்டிங்களா சார்னா பயப்படாதீங்க. 11th ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ், 12th ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வந்து போடுறாங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டு வரும் உங்களுக்கு, சார் நாங்கள் 11th ஃபெயிலு சார், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டோம் சார், அல்லது 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டோம் சார், எங்களுக்கு எப்படி சார் கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் 12th ஃபெயில் 11th ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா மினிமம் 35 மார்க்ஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ மினிமம் 35 மார்க்ஸை கால்குலேஷனில் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதாவது மினிமம் பாஸ் மார்க் போட சொல்லிட்டாங்க. பாஸ் மார்க் போட்டுட்டு அப்புறமேட்டு இந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு இங்கே வருவோம். அதனால் நீங்கள் 11th ஏதாவது சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகியிருந்தாலோ அதுக்கு மார்க் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு குழப்பிக்க வேண்டாம். அதை பாஸ் ஆக்கிடுவாங்க. அந்த மார்க் எதை போட்டால் எவ்வளோ போட்டால் பாஸ் ஆகுமோ பாஸ் ஆக்கி 35 ஆக்கிடுவாங்க. 35 ஆக்கிட்டு அப்புறம் இதே கால்குலேஷன் போட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. திஸ் இஸ் அ கால்குலேஷன் ரிகார்டிங் 12th ஸ்டாண்டர்ட். சார் இந்த மாதிரி மார்க்ஸ் போட்டதே எனக்கு சுத்தமாக செட் ஆகலை சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக வருது சார், நான் +2 ரொம்ப அருமையாக படிச்சிருக்கிறேன், ப்ராக்டிக்கல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறேன், இன்டர்னல்ஸு கூட நல்லா போட்டிருப்பாங்க எங்கள் டீச்சர்ஸ், எனக்கு இந்த மார்க் சரியாக இல்லை எனக்கு அப்படி என்றால் உங்களுக்கும் இன்னொரு வழி சொல்லியிருக்கிறாங்க. +2 ரொம்ப அருமையாக படிச்சுட்டு நாங்கள் 10th ரொம்ப கம்மி மார்க் சார், இதை வச்சு போட்டதுனால எனக்கு நிறைய மார்க் குறையுது சார், என்னுடைய ஃப்யூச்சரில் இடிக்கும் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த கொரோனா பேண்டமிக் எல்லாம் குறைஞ்ச பிறகு, இஷ்யூஸ்லாம் குறைஞ்ச பிறகு, சகஜ நிலை வந்த பிறகு கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வைக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது, சார் நாங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் ரிட்டன் எக்ஸாம் சுத்தமாக எழுதவே இல்லை, ப்ராக்டிக்கலுக்கும் போகல, இன்டர்னலுக்கும் போகலை. 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நாங்கள் ப்ராக்டிக்கலும் செய்யலை, இன்டர்னலுக்கும் போகலை, 11th சுத்தமாக எக்ஸாமுக்கே போகலை. அப்போது இந்த ரெட் கலரில் எதுவுமே இருக்காது. 12th ஸ்டாண்டர்டுக்கும் நாங்கள் இன்டர்னலுக்கும் போகல, ப்ராக்டிக்கலுக்கும் போகல, எங்களுக்கு எதாவது மார்க் கொடுப்பாங்களா சார்? 10th மார்க்கை வச்சு வெறும் 50% மட்டும் போட்டு எங்களை பாஸ் ஆக்கிடுவாங்களா சார்னா கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11th நீங்கள் ரிட்டனும் எழுதலை, இன்டர்னல் எக்ஸாமுக்கும் போகலை, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் போகல, 12th ஸ்டாண்டர்ட் இன்டர்னல் எக்ஸாமுக்கும் போகல, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் போகலன்னா நீங்களும் அடுத்த சான்ஸில் எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். எந்த எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குன்னா +2 எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். எப்படி ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எழுத போகிறாங்களோ அதேமாதிரி நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். யாருக்கு என்றால் 11th எக்ஸாமுக்கே போகல, இன்டர்னலும் எழுதலை, ப்ராக்டிக்கலும் எழுதலை, 12th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கலும் செய்யலை, இன்டர்னலும் செய்யலைன்னும் போது வேறு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் திருப்பி 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.